அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது என்னம்மா செஞ்சு வச்சுருக்கீங்க? மெஹராஜ் பயணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் ரசுல்லா. என் தந்தையின் பெயர் செய்யது தாதாபி. நான் கர்த்தியாபுரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன் மசாவில் ஓதுகின்றேன். நான் உங்களுக்கு மெஹராஜ் பயணத்தை சொல்ல போகின்றேன். மெஹராஜ் இரவில் 7 வானங்களில் 8 நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்திஸில் சென்றதற்கு இஸ்ரா என்று சொல்லப்படும். பைத்துல் முகத்திஸிலிருந்து விண்ணுலகம் சென்றதற்கு மெஹராஜ் என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 7 வானங்களில் 8 நபிமார்களை சந்தித்தார்கள். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் நபியை சந்தித்தார்கள். பின்பு சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திற்கு சென்றார்கள். பின்பு பைத்துல் மக்மூக்கு சென்றார்கள். பின்பு அல்லாஹ்வுடன் பேசினார்கள். அல்லாஹ் 50 நேர தொழுகையை கடமையாக்கினார். பின்பு திரும்ப வரும்போது மூசா நபியை சந்தித்தார்கள். அல்லாஹ் என்ன தந்தான் என்று மூசா நபி கேட்கிறார்கள். 50 நேர தொழுகையை தந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். உங்கள் சமுதாயம் பலகீனமானவர்களா? ஆகவே இரவனிடே சென்று 50 நேர தொழுகையை குறைத்து வாருங்கள் என்றார்கள். இப்படி 5 குறைந்து 5 நேர தொழுகையை பெற்று வந்தார்கள். எனக்காகவும் என் பெற்றோருக்காகவும் என் உஸ்தாதுக்காகவும் பள்ளிவாசல் வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.